வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஒரே மகள் ஐஸ்வீல் இருக்கும்போது விஜயை பார்க்க பழனியிலிருந்து தஞ்சை வந்த ரசிகை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும்போது விஜய் சாரை பார்க்கத்தான் தஞ்சாவூர் வந்தேன் என்று தெரிவித்த தளபதி ரசிகையின் வீடியோவும் வைரலாகி வருகிறது. விஜய் பார்க்க பழனியிலிருந்து வந்திருக்கிறாங்க. தஞ்சை செங்கல்பட்டில் நடந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்தவர்கள் ஒரு இளம் பெண் பள்ளி மாணவர்கள் 2 இளம் தாய்மார்கள் அளித்த பேட்டி மக்கள் கவனத்தை பெரிதும் ஈர்த்துவிட்டது. அதிலும் குறிப்பாக விஜயை பார்க்கும் ஆசையில் பழனி இருந்து தஞ்சைக்கு வந்த தாய்தான் தமிழக மக்களின் முழு கவனத்தை பெற்றிருக்கிறாங்க. விஜயுடைய ரசிகையான அந்த தாய் செய்தியாளரிடம் கூறியது, விஜய் சாரை பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்று அவரை நேரில் பார்த்ததும் அழுகை வந்தது. அவரை பார்க்கத்தான் இங்கு வந்தேன். எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறாங்க. அவளுக்கும் உடம்புக்கு முடியாமல் மருத்துவமனையில் ஐஸ்வில்லா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனாலும் சாரை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்றாங்க. பெத்த மகள் அதுவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும்போது உங்கள் அவரை தனியாக விட்டு தஞ்சைக்கு எப்படியே வர முடிந்தது என்று பலருமே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இன்னொரு பெண்ணோட கைக்குழந்தை உடன் வந்திருக்கிறாங்க. எனக்கு என் மகளை விட விஜய்னாவை தான் பிடிக்கும். அவரை நான் இதுவரை நேரில் பார்த்ததே இல்லை. அதனால் தான் பார்த்துவிட்டும் ஆசையில் குழந்தையுடன் வந்திருக்கிறேன். விஜயிடம் இருந்து அவருடைய மனைவி சங்கீதா சொன்னலை விவகாரத்து கேட்டிருந்தாங்க. தன் கணவருக்கு நடிகை ஒருவருக்கு இருக்கும் தொடர்பால் தன் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தாங்க சங்கீதா. இந்த நிலையில் மனதில் வைத்து விஜயின் இளம் ரசிகை ஒருவர் தஞ்சை கூட்டத்தில் செய்தியாளரிடம் கூறியது, குப்பை எடுப்பவன் 2 பொண்டாட்டி வைத்திருக்கான். எங்களிடம் பணம் இருக்கிறது, நாங்கள் வச்சுக்காமல் போவோம் என்றாங்க. மேலும் பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க. பள்ளி நேரத்தில் இங்கே என்ன செய்கிறீங்க தம்பி என்று செய்தியாளரிடம் கேட்டதுக்கு, விஜயனாவை பார்க்க வந்தோம், பார்த்துட்டு சென்று விடுவோன்னு முன்னதாக அவங்க அவரை பார்க்கும் ஆசையில் சென்னைக்கு கிளம்புனாங்களா. விழுப்புரத்துலேருந்து போலீசார் என்னை பிடித்து வீட்டிற்கு திரும்பி அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அதனால் இங்கே வந்திருக்கோம் என்றிருக்கிறாங்க. திமுக ஆதரவு தான் தன் அம்மாவிடம் பேசி அவரை தமிழக வெற்றி கழகத்த கட்சியில் உறுப்பினராகவும் அந்த சிறுவன் தெரிவித்திருக்கிறாங்க. இதற்கிடையே கல்லூரியில் பிகாம் இறுதி ஆண்டு படித்து வரும் இரட்டை மகன்கள் விஜய் பார்க்க வந்தபோது விபத்தில் சிக்கியது. அதில் ஒருவர் பலத்த காயமடைந்த மருத்துவமனையில் இருப்பதாக கூறியிருந்தாங்க. தந்தை ஒருவர் இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்களா என்று கேட்டால் விஜயனாவை நேரில் பார்க்க கூட செல்லலை என்றாங்க. கெரியரை பொறுத்தவரை விஜய் நடித்திருக்கும் கடைசி படமான ஜனநாயகன் தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகுதான் திரைக்கு வர இருப்பதாக வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. சென்சார் போர்டில் இன்னும் 2 வாரத்திற்கு சான்றிதழ் கிடைக்கும்படி இதையடுத்து ரிலீஸ் தேதி குறித்து தயாரிப்பாளர்கள் முடிவு கொண்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.